இன்னைக்கு நம்ம நேர்களுக்காக என்ன சமைக்க போறீங்க? நம்ம என்ன பண்ண போறோம்னா மாம்பழத்துல ஒரு சின்ன பக்கோடா போட போறோம். மாம்பழம் ஸ்வீட்டுங்க. ஆமா, ஸ்வீட் பக்கோடா இது. ஸ்வீட் பக்கோடா. ஆமா, ஓகே. மாம்பழத்துல பக்கோடா, சூப்பர். மாம்பழ பக்கோடா செய்வதற்கு தேவையான பொருட்கள் என்னென்ன? மாம்பழம், அரிசி மாவு, எண்ணெய், தேங்காய் துருவல், உப்பு, முந்திரி, ஏலக்காய் தூள், நெய், சர்க்கரை. ரொம்ப ரொம்ப கம்மியான இன்கிரிடியன்ஸ். ஸோ மாம்பழ பக்கோடா செய்வதற்கு தேவையான பொருட்கள் எல்லாமே வந்து தயாரா ரெடியா இருக்கு. எல்லாமே ரெடியா இருக்கு. இது வந்து நம்ம வந்து எந்த மாம்பழம் வேணாலும் எடுத்துக்கலாம். இந்த வெரைட்டி ஆஃப் மாம்பழம் தான் அப்படின்னு கிடையாது. ஆனா நல்ல ஒரு பழுத்த பழமா பார்த்து எடுத்துக்கோங்க. ஸோ மாம்பழத்தை எடுத்துட்டு அந்த தோலெல்லாம் நம்ம கிளீன் பண்ணி, ஸோ அது உள்ள இருக்க ஆமா நல்ல பழுத்த மாம்பழமா இருக்கணும். இப்ப நார் பழமா இருந்தா கூட அந்த நாரெல்லாம் நல்லா வடிகட்டி எடுத்துட்டு அந்த பழத்தை மட்டும் நம்ம வச்சுக்கலாம். அந்த கூழ் மட்டும் அதுல இருக்கணும். ஸோ இதை வச்சு இதுலதான் நம்ம வந்து ஒரு இன்கிரீடியண்டா போட்டு ஆட் பண்ணி நம்ம வந்து பொரிக்க போறோம். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாம்பழத்துல வந்து அரிசி மாவை ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்பூன் ஓகேவா? பெருசு வேணுமா? சின்னது தாங்க. இது பாத்தீங்கன்னா இப்ப பச்சரிசி மாவு. ஆமா, பச்சரிசி மாவு ரெடிமேடாவும் இருக்கு. இல்ல நம்ம வேணாலும் ஊற வச்சு அரைச்சு வச்சுக்கலாம். இது மாம்பழம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 மாம்பழம், பழுத்த மாம்பழத்துல 2 பழம் இது. சோ இதுக்கு வந்து அந்த ஈரப்பதம் எவ்வளவு இருக்கோ அதுக்கு ஏத்த மாதிரி அரிசி மாவு போட்டுக்கலாம். ஓகே. அந்த திக்கான அந்த அது வரணும். அப்படி அந்த மாதிரி வர அளவுக்கு இந்த மாம்பழத்தோட கூழுக்கு ஏத்த மாதிரி அரிசி மாவு ஆட் பண்ணிக்கலாம். தேவைப்பட்டாலும் இந்த பிசைஞ்சதுக்கு அப்புறமா ஆட் பண்ணிக்கலாம். இதுல ஏலக்காய் தூள், ஏலக்காவும் சர்க்கரையும் பொடிச்சு வச்சிருக்கோம், அந்த தூளையும் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து கொஞ்சமா வந்து முந்திரி ஆட் பண்ணிக்கலாம். இப்பவே முந்திரி ஆட் பண்ணிடலாம். இது ஸ்வீட் அப்படின்றதுக்காக இதுல கொஞ்சமா வந்து உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து தேங்காயோட துருவல். ஓ, இந்த சொஜ்ஜி மாதிரி அப்படிங்களா? இல்ல சொஜ்ஜி வந்து உங்களுக்கு வந்து உள்ள பூரணம் வச்சு மேல மாவு அந்த இல்ல பூரணம் எல்லாமே கூட அப்படியே மைதால போட்டு எடுப்பாங்கல்ல. ஓ, அந்த மாதிரியும் சொல்லலாம். சின்ன சின்ன போண்டா மாதிரியும் சொல்லலாம். ஷேப் வந்து கரெக்டா அந்த ரவுண்ட் ஷேப் வராதனால அது பக்கோடா மாதிரியும் சொல்லலாம். மாம்பழமே ஸ்வீட், சர்க்கரையும் போடணுமா? சர்க்கரை வந்து கொஞ்சமா போட்டுக்கலாம். சம்டைம்ஸ் சில பழம் வந்து புளிப்பு இருக்கும், அதனால கொஞ்சமா வந்து அதுல சர்க்கரை போட்டுக்கலாம். இப்ப இதுல ஒரு சின்ன ஃபிளேவருக்காக கொஞ்சமா நெய் ஆட் பண்ணிக்கலாம். இப்ப இது எல்லாமே அந்த மாம்பழத்தோட ஈரப்பதத்திலயும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ண போறோம். ஓகே. ஸ்டவ் ஆன் பண்ணட்டுமா? இல்லனா ஸ்டவ் ஆன். இது நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா அது கொஞ்ச நேரம் ஊற விடுவோம்ல, அந்த நேரத்துக்கு நம்ம அடுப்பு ஆன் பண்ணி. ஓகே. அப்ப இப்ப ஆன் பண்ண வேண்டாம். இப்ப 2 மாம்பழத்துக்கு நம்ம, அதாவது இது மாவு வந்து அளவு கிடையாது. அந்த மாம்பழத்தோட அந்த ஈர பதத்துக்கு ஏத்த மாதிரி போட்டுப்போம். ஏன்னா ஒரு சில பழத்துல வந்து நிறைய கூழ் கிடைக்கும், ஒரு சிலதுல கிடைக்காது. அப்படி இல்லைன்னா நீங்க ஒண்ணு பண்ணுங்க, மெஷர்மெண்ட் கப் அந்த மாதிரி இருந்ததுன்னா ஒரு கப் போல மாம்பழ கூழ் வச்சிருந்தீங்கன்னா ஒரு 1.5 கப்ல அல்லது 1.25 கப் போல அரிசி மாவு போட்டுக்கோங்க. இல்ல தேவைப்பட்டுச்சுன்னா வேணும்னா வீட்டுல இருக்கீங்க யூஸ் பண்ணுவாங்க, நிறைய பேர் சோடா உப்பு யூஸ் பண்ண மாட்டாங்க. உங்களுக்கு தேவைன்னா போட்டுக்கோங்க, வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிடலாம். ஏன்னா நம்ம அரிசி மாவுல தான் பண்றோம், அது கிறிஸ்பியா தான் இருக்கும். சிலருக்கு வந்து அது போடணுமோ அப்படின்னு ஒரு டவுட் இருக்கும். போடுறவங்களா இருந்தா போட்டு போடலாம், வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா கை வச்சு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி, இதுல சுகர் போட்டது வந்து ஒரு பக்கம் டேஸ்ட், இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு ப்ரௌனிஷ் கலர் வந்து சுகர் நல்லா கேரமலைஸ் ஆயிட்டு வரும். அந்த கலரை வந்து சுகர் கொடுக்கும் நமக்கு. ஸோ இதை நல்லா எல்லாமே மிக்ஸ் பண்ணிக்கலாம். இன்னும் மாவு போடணுமா? ஆமா, இன்னும் கொஞ்சம் மாவு போடணும். ரொம்ப தண்ணியாவும் இருக்கக்கூடாது. ஸோ இப்போ மாவு கொஞ்சமா ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப திக்கான லெவல்ல இருக்கணும், பஜ்ஜி மாவு மாதிரி இருக்க கூடாது. ரொம்ப திக்காவும் இருக்க கூடாது, ரொம்ப கெட்டியா இதுவாவும் இருக்க கூடாது, தண்ணியாவும் இருக்க கூடாது. இந்த போண்டா பதத்துல. ஆமா, பக்கோடா போடும்போது வரும்ல அந்த மாதிரி ஒரு பதத்துக்கு வரணும். அதுக்கு தேவை, அதுக்குதான் அரிசி மாவு வந்து நம்ம நிறைய எடுத்துக்கிறது பெஸ்ட். இது போண்டா அப்படின்றதுனால கடலை மாவு சேர்க்க கூடாதா? இது கடலை மாவுலாம் வேண்டாம், ஒன்லி அரிசி மாவு. ஆமா. இது அந்த ஒரு பாண்டிங்காகவும் கிறிஸ்பினஸ்க்காகவும்
கார்ன்ஃபிளவர் கார்ன்ஃபிளவரா வேண்டாம். இப்ப நான் பாத்தீங்கன்னா இந்த பவுல் ஃபுல்லாவே வந்து மாம்பழத்தோட இது வச்சிருந்தேன். சோ அதுக்கு இந்த பவுல் ஃபுல்லாவே மாவு வச்சிருக்கேன். சோ தேவை எவ்வளவு வருதோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்து போட்டுக்கலாம். தண்ணி மட்டும் எக்காரணத்துக்கு ஒண்ணு ஆட் பண்ணாதீங்க. ஓ, ஒரு துளி கூட தண்ணி வேண்டாம். அப்படியா? ஆமா, நீங்க எப்படி இருந்தாலும் அந்த மாம்பழத்தை வந்து சப்போஸ் கையில மேஷ் பண்ணாம மிக்ஸி ஜார்ல அந்த மாதிரி நீங்க போட்டு அரைச்சிங்கன்னா கூட அதுக்கு தண்ணி ஆட் பண்ணாதீங்க. தண்ணி ஆட் பண்ணா ரொம்ப மாவு ரொம்ப இதுவாயிடும், இலகிடும். ஆமா, நம்ம நிறைய மாவு போடுற மாதிரி ஆயிடும். ஸோ அதனால அந்த மாம்பழத்தினுடைய கூழ் எப்படி இருக்குதோ அதுபடியே அப்படி இருக்கும். ஆனா அரிசி மாவு நிறைய போட போட கலர் மாறிடும்ல? இல்ல மாறாது, அந்த எல்லோ கலர் இருக்கும். பட் நீங்க என்னதான் கலரை வந்து எல்லோ கலர்ல எண்ணெயில போட்டாலும் ப்ரௌன் கலர்ல தான் பிரசன்டேஷன். பொரிச்சு எடுத்தா ஆஃப் கோர்ஸ் கோல்டன் ப்ரௌன் வந்து கோல்டன் ப்ரௌன்ல தான் இருக்கு. நம்ம சக்கரை போட்டதுக்கான காரணம் வந்து இதுக்காக தான். ஒண்ணு வந்து கலருக்காக, இன்னொன்னு புளிப்பா பழம் இருந்துச்சுன்னா அந்த ஸ்வீட்னஸ் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். இன்னொரு பக்கம் மாவு நிறைய ஆட் பண்றதுனால அதுக்கு ஸ்வீட் வேணும். இப்போ இது எல்லாமே நல்லா ஃபுல்லாவே கொஞ்சமா நெய் ஆட் பண்ணி நல்லா ஃபுல்லா மணஞ்சிட்டு அந்த ஒரு சாஃப்டா வரணும்ன்றதுக்கு நெய். ஓகே, இது ஊறணுமா இல்ல அப்படியே நம்ம? இல்ல, இது கொஞ்ச நேரம் ஊறணும். ஏன்னா வந்து அந்த நம்ம போட்ட அந்த மாவு அந்த திங்ஸ் எல்லாமே நல்லா இதுவாகணும். அதுக்கு தான் அதுக்கப்புறமா நம்ம எண்ணெய் காய வச்சோம், அந்த எண்ணெய் காயற டைம் நமக்கு போதும். ஓகே, இப்போ ஆன் பண்ணலாமா வேணாமா? நம்ம இப்போ ஆன் பண்ணிக்கலாம். ஸ்டவ் மட்டும் ஆன் பண்ணிடலாம்ல? ஓகே, ஸோ பேட்டர் வந்து கொஞ்ச நேரம் நல்லா அதுக்கான டைம் கொடுப்போம். ஸோ சட்டி எப்படியும் வந்து டைம் எடுக்கும். ஆமா, அதனால அது நல்லா காயட்டும். சட்டி மட்டும் காயட்டுமா இல்ல எண்ணெய் ஊத்தி? இல்ல சட்டி கொஞ்சம் காயட்டும், காஞ்சதுக்கு எண்ணெய் ஊத்தலாம். ஸோ சட்டி காயறதுக்கு டைம் கொடுத்துருவோம். பிளஸ் மாவும் கொஞ்சம் ரெடி ஆகட்டும். சட்டி நல்லா சூடாயிடுச்சு. இப்போ எண்ணெய் போட்டு பொரிக்க தேவையான அளவு எண்ணெய். அது எந்த எண்ணெய் வேணா யூஸ் பண்ணலாம். ரீஃபண்ட் ஆயில் எந்த எண்ணெய் வீட்டில் நம்ம என்ன எண்ணெய் யூஸ் பண்ணுவோம். ஓகே, இப்போ நம்ம பெனஞ்சு வச்சிருக்கிறது இவ்வளவு நேரம் அந்த சட்டி சூடாகிற டைம் இருந்தா, சட்டி சூடாகி அந்த எண்ணெய் காயற அந்த டைம் இருந்தா போதும். ஆனா யோசிச்சுக்கோங்க, நாங்க வந்து மண் சட்டி யூஸ் பண்றோம். அதனால அந்த டைம்க்கு வந்து நாங்க ஊற வச்சிருக்கிறோம். நீங்க வந்து பண்றதா இருந்தா கொஞ்ச நேரம் ஒரு 10 மினிட்ஸ் போல இல்ல 10 மினிட்ஸ் அந்த பேட்டர் ரெடி பண்ணி ஒரு 15 மினிட்ஸ் போல வச்சிருங்க, ரெஸ்ட்ல வச்சிருங்க. ஏன்னா வேற ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரம்லாம் வந்து டக்குன்னு ஆயிடும். அதுக்காக இப்ப என்ன சட்டி சூடாகி இப்ப எண்ணெய் ஊத்திருக்கிறோம், எண்ணெயும் சூடாகணும். அதுக்கான டைம் வந்து நம்ம கொடுக்கணும். இப்போ அதுக்குள்ள பேட்டர் வந்து பேட்டர் வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஃபுல்லாவே ரெடி ஆயிடுச்சு. அது பிணைஞ்சிட்டு மேல வர நெய்யோ நம்ம வேணும்னா தேவைப்பட்டா கொஞ்சமா நெய் மட்டும் அது மேல வந்து நம்ம அந்த ஒரு கிளாசி சொல்லுவாங்களா அந்த மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். ஸோ அது போட்டு வச்சோம்னா நம்ம எடுத்து போட ஈஸியா இருக்கும், ரொம்ப ஸ்டிக்கியா இருக்காது கைக்கு. அதுக்காக இப்போ இது எப்படி வேணா போடலாமா இல்ல ஷேப் வைஸ் அந்த மாதிரி? இல்ல இது ரவுண்ட் போடுறது கொஞ்சம் கஷ்டம். ஸோ நம்ம பக்கோடா சொன்னதால கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து அப்படி ஆமா அதேதான் பிரிச்சு அப்படி கொஞ்சம் கொஞ்சமா பிரிச்சு போட்டேன். ஸோ இந்த சொய்ய மாதிரி எல்லாம் அப்படிலாம் இல்ல ஸோ நம்ம விருப்பப்படி இது வடை மாதிரி அப்படிலாம் எதுவும் கிடையாது. சின்ன சின்னதா அப்படி போட்டுக்கலாம். சின்ன சின்னதாவோ இல்லைன்னா உங்களுடைய சட்டியோடைய சைஸை பொறுத்து. ஈவன் நீங்க பெரிய சட்டியில் நிறைய எண்ணெய் வச்சிருந்தா பெருசா போட்டுக்கலாம். பட் ஆனா அது நீங்க சின்ன சின்னதா போட்டுக்கிட்டீங்கன்னா பாக்கிறதுக்கு நல்ல ஒரு சாப்பிடணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். இன்னொன்னு சீக்கிரமா வந்து உள்ள இருக்க மாவு வந்து குக் ஆகும். நம்ம ஏன்னா அரிசி மாவு போட்டிருக்கோம். ஆமா, பெருசா போட்டா உள்ள மாவு. ஆமா, ஏன்னா இன்னொன்னு வந்து சுகர் போட்டிருக்கிறதுனால கலர் வந்து உடனே ப்ரௌன் கொடுத்துரும், நம்மளுக்கு டக்குன்னு கொடுத்துரும். ஆனா உள்ள மாவு வந்து வேகமா போயிடும். இப்போ நம்மளுக்கு ஸ்வீட்னஸ் ஓகேவான்றது தாராளமா மாவு தானே, இது ஒன்னும் ப்ராப்ளம் இல்லை. உங்களுக்கு வந்து சுகர், ஏன்னா பழம் ஒரு சில பழம் வந்து ஸ்வீட்டா இருக்கும், ஒரு சில பழம் ஸ்வீட் கம்மியாவும் இருக்கும். கலரா தெரியும் ஆனா ஸ்வீட் கம்மியாவும் இருக்கும், இல்ல சொன்ன மாதிரி புளிப்பாவும் இருக்கலாம். அதனால நீங்க வந்து ஃபுல்லா பேட்டர் ரெடி ஆனதுக்கு அப்புறமா டேஸ்ட் பண்ணி பாத்துக்கோங்க. உங்களுக்கு தேவைப்பட்டா சக்கரை வேணா கூட ஆட் பண்ணிக்கலாம். இது சக்கரை பதிலா வெல்லமோ இல்ல வெல்லம் எல்லாம் போட்டீங்கன்னா அந்த எண்ணெயில வந்து அது ரொம்ப ஃபில்டர் ஆகி வர மாதிரி இருக்கும் ஒரு மாதிரி. நீங்க வெல்லம் போடுறதா இருந்தா கொஞ்சம் கம்மியான குவான்டிட்டியில கரைச்சு சொல்லுவாங்களா, வெள்ளத்தை கரைச்சு. ஏன்னா நம்ம நிறைய தண்ணி ஊத்துற மாதிரி ஒரு ஃபீல் வந்துரும். நாட்டு சக்கரை வேணா ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, வெல்லம் அவாய்ட் பண்ணிட்டு நாட்டு சக்கரை வேணா ஆட் பண்ணிக்கலாம். இது சூடாயிருக்கா? கொஞ்சமா போட்டு பார்க்கலாமா? ஆகலாம் தான் நினைக்கிறேன் நம்ம சட்டி. இல்ல கொஞ்சம் கூட ஆகல. ஓகே, போட்டது அப்படியே உட்கார்ந்துருச்சு. இது யூஸ்வலா மேங்கோன்னும் போது நம்ம ஸ்வீட்ஸ் அந்த மாதிரி தான். எனக்கு பக்கோடானும் போது அது சேவரி மாதிரி ஃபீல் ஆகுது. இல்ல இது வந்து நம்ம வந்து 2 பேட்டர்ன்ல செய்யலாம். இதே எல்லா இன்கிரிடியன்ட்டும் இதே இன்கிரிடியன்ட் போட்டு இது வந்து நம்ம ஒரு வாழை இலையில சின்ன சின்னதா தட்டி வச்சு ஆவியில கொழுக்கட்டையாவும் எடுக்கலாம். ஓ,
ஆயில்ல போட்டு டீப் ஃப்ரையும் பண்ணி சாப்பிடலாம். ஓகே, ஸோ ஆயில் ஃப்ரை வேண்டாம், அது எனக்கு ஒத்துக்காதுன்றவங்க இங்க சேம் இதே மாதிரி மாவு பிணைஞ்சிட்டு இதை வந்து ஆவி கட்டி கொழுக்கட்டையா சாப்பிட்டுக்கலாம். செமையா இருக்கும்ல. ஆமா, அரிசி மாவுல ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா நம்ம கொழுக்கட்டைக்கான பேஸ் தான் போட்டிருக்கோம். தேங்காய், துருவல், முந்திரி, நட்ஸ் வேற என்ன வேணாலும் நான் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம திராட்சை வேணுனாலும் இல்லை வேற ஏதாவது நட்ஸ், பாதாம், அந்த மாதிரி என்ன வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் துருவல் போட்டிருக்கோம், சர்க்கரை போட்டிருக்கோம். ஸோ இது என்னன்னா வாழை இலையில தரட்டி சின்ன சின்னதா நீங்க என்ன ஷேப் வேணுமோ, ரவுண்டோ அல்லது பிடி கொழுக்கட்டை மாதிரியோ, ஆமா என்ன வேணாலும் பிடிச்சு வச்சுக்கலாம். பிடி கொழுக்கட்டையோ இல்லைன்னா அதை அழகா அப்படியே சின்னதா வச்சுட்டு இப்படி பண்ணி அந்த மாதிரி கூட பண்ணிக்கலாம். ஆனா இப்ப வாழையில் வைக்கிறதா ஸ்டஃபிங் பண்றதா இருந்தாலும் பண்ணலாம்ல. உள்ள ஏதாச்சும் நம்ம வேணும் வெல்லம், அந்த தேங்காய் துருவல் பூரண மாதிரி வச்சு கூட பேஸ் வந்து இந்த மாவு தான். உள்ள ஸ்டஃபிங் கூட நீங்க வச்சுக்கலாம். அதாவது யோசிக்கலாம் என்ன கொழுக்கட்டையில வந்து எப்படி சக்கரை போடுவாங்க அப்படின்னா, நான் சம்டைம்ஸ் வந்து நீங்க கொழுக்கட்டை மாவுல சக்கரை போட்டுக்கோங்க லைட்டா. அது எப்படின்னா உள்ள இருக்க பூரணம் எல்லா இடத்துலயுமே வருமானது கன்ஃபார்மா தெரியாது. ஸோ அந்த மாவும் ஒரு டேஸ்ட் கொடுக்கணும்னா கொஞ்சமா அதுல வந்து நீங்க வந்து சக்கரை ஆட் பண்ணிட்டீங்கன்னா நல்ல டேஸ்ட் கொடுக்கும். ஓகே, நம்ம ஆப்பா மாவே பாத்தீங்கன்னா வீட்டுல மாவுலயே சக்கரை ஆட் பண்ணுவாங்க. ஆமா, அது ஒரு கலருக்காகவும் பிளஸ் அது ஒரு டேஸ்டுக்காகவும். இல்ல அப்படின்றது மாதிரி இருந்தா நீங்க ஃபர்ஸ்டே முடிவு பண்ணிட்டீங்க கொழுக்கட்டை தான் செய்ய போறீங்கன்னா நீங்க வந்து இந்த சர்க்கரையை லைட்டா மட்டும் போட்டுட்டு மீதி ஸ்டஃபிங்ல வந்து பூரணத்துக்கு வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்ப நம்ம வந்து பொரிக்கதான் போறோம்ன்றதுனாலதான் அதிகமான சுகர் வந்து அதுல போட்டிருக்கிறோம். சூடாயிருக்குன்னு நினைக்கிறேன். லைட்டா இப்பதான் சூடாயிருக்கு. இதுல முந்திரி மட்டும் இல்லாம என்ன ஆட் பண்ணிக்கலாம். இல்லன்னா கொழுக்கட்டை மாதிரி இது பண்றதுக்கு நீங்க உள்ள ஸ்டஃபிங் கூட நீங்க பண்றதா இருந்தா அந்த பூரணத்துல வந்து நீங்க வந்து நட்ஸ் எல்லாத்தையுமே பொடிச்சு போட்டு நட்ஸையே பூர்ணமா பண்ணிக்கலான்ற தாராளம். நிறைய நட்ஸ் வச்சுட்டு அது நல்லா அதுக்குன்னு முந்திரியை வந்து ரெண்டா உடைக்காம இன்னும் கொஞ்சம் நல்லா குட்டி குட்டியா உடைச்சிட்டு அதோட சேர்ந்த மாதிரி எல்லா நட்ஸையும் உடைச்சிட்டு அப்போ உள்ள வந்து ஸ்டஃபிங் மாதிரி வச்சு. ஆனா அந்த மாதிரி நீங்க நட்ஸ் மட்டும் வைக்கிறதா இருந்தா பொரிக்கிறதுல கூட நம்ம ஆக்சுவலி உள்ள வைக்கலாம்ல. இல்ல பொரிக்கிறதுல உள்ள வைக்க முடியாது. நம்ம ரவுண்ட் ஷேப் பண்ணி போடுறது கொஞ்சம் கஷ்டம், உடஞ்சு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால வந்து நம்ம கொழுக்கட்டையில தான் அதை வைக்கும் போது அதுதான் பெட்டரா இருக்கும். அதான் கரண்டி ஒண்ணு கொடுங்க. என்ன இப்பதான் லைட்டா இல்ல கரண்டி. ஓகே, நான் மாவு போடுறதுக்கு கரண்டியோ நினைச்சு இப்பதான் லைட் வந்து நம்ம நகர்த்தி விட்டது மேல வந்து போட ஆரம்பிக்கலாம். இப்ப கொஞ்சம் கொஞ்சமா நம்ம போட ஆரம்பிக்கலாம். பாருங்க, கொஞ்சம் அப்படியே ஸ்லோ குக்லயே வரட்டும். ஏன்னா நம்ம சொன்ன ரொம்ப சுகர் இருக்கிறதுனால ரொம்ப ஏன்னா உள்ளேயும் குக் ஆகணும். அதனால ஓவர் ஹீட்ல எல்லாம் கொஞ்சம் வார்ம்ல இருக்கும் போதே போட ஆரம்பிச்சிடலாம். ஏன்னா மேல சர்ன்னு அப்படியே கோட்டிங் வந்து மாறிடும், ஆனா உள்ள வந்து மாவா இருக்கும். அதனால நீங்க வந்து கொஞ்சம் வெது வெதுப்பான அந்த எண்ணெயில போட ஆரம்பிச்சீங்கனாலே கரெக்டா இருக்கும். இதே மாம்பழத்துக்கு பதில் வேற எந்த பழத்தினுடைய கூழ்ல இது பண்ணலாம்? பலாப்பழம். நானும் இதை யோசிச்சேன். பலாப்பழம்னா ஓகே. வாழைப்பழம். வாழைப்பழத்துல நம்ம அரிசி வாழைப்பழத்துல யூஸ்வலா அது பண்றதுக்கா. ஸோ மாம்பழம் இல்லாம நீங்க வந்து பலாப்பழத்துல பண்ணலாம். வாழைப்பழம் யூஸ்வலாவே வீட்டுல எல்லாத்துலயும் அரிசி மாவோடையும் போடுவாங்க, மைதாவோடையும் போட்டு, கோதுமை மாவோட கூட போட்டு பண்ணுவாங்க. இது வந்து கரெக்டா அதாவது பாத்தீங்கன்னாலே தெரியும் ஈஸியா குக் ஆகுற அளவுக்கு இருக்கக்கூடிய மாவு தான். உள்ளேயும் குக் ஆகணும், வெளியிலயும் குக் ஆகணும்ன்ற அளவுக்கு. ஏன்னா நம்மளுடைய மாவு வந்து எந்த அளவுன்றதை தாண்டி நீங்க எதுல பொரிக்க போறீங்களோ அந்த சட்டினுடைய அளவை வச்சுக்கோங்க. எண்ணெய் எவ்வளவு ஊத்தி இருக்கிறீங்க. சட்டி பெருசா இருக்கும், ஆனா எண்ணெய் கம்மியா ஊத்திட்டு அதுல நீங்க வந்து நிறைய போட்டாலும் செட் ஆகாது. அதனால எண்ணெய் எவ்வளவு ஊத்தி இருக்கிறீங்க, சட்டி சைஸ்க்கு ஏத்த மாதிரி நீங்க சைஸையும் சின்ன சின்னதா போட்டு எவ்வளவு வரைக்கும் போடலான்ட்டு. ஸ்மெல் இப்போ நல்லா அந்த புரியும் போது மாம்பழத்தோட ஸ்மெல் நல்லா வரும். ஆனா இப்ப சீசன் முடியற நேரம்ன்றதுனால நம்மளுக்கு இல்ல இப்ப கொஞ்சம் இது என்னது ஜூலைல வந்து கொஞ்சம் உங்களுக்கு வந்து நிறைய நீல மாம்பழம் எல்லாம் நிறைய. அதுதான் அந்த ஃபிளேவர்ஸ் தான் இன்னும் ஆரம்பத்துலன்னு வச்சுக்கோங்கல்ல, நிறைய இருக்கு. ஸோ உங்களுக்கு அதனால அந்த சமயத்துல பண்றதா இருந்தாலும் எல்லா ஃபிளேவர்ஸ்லயும் இருக்கும். இல்லைன்னா இருக்கவே இருக்கு அடுத்த பழம் பைனாப்பிள், அன்னாசி பழம். ஏன் நம்ம வந்து ஒரு பலாப்பழத்துல ட்ரை பண்ணக்கூடாது? தாராளமா பண்ணலாம். பலாப்பழ கூழ்லயும் தாராளமா பண்ணலாம்.
இப்போ அப்படியே மிக்ஸ் பண்றீங்களா? லைட்டா கீழ இருந்து பண்ணுங்க. ஓணம் வேற டைம், சொன்னாலும் நீங்க பலாப்பழத்துல கூட இதே போல எடுத்து அப்படி மொத்தமா எடுத்துட்டீங்க. ரைட்டா. ஓகேவா? என்ன தள்ளணுமா? இல்ல போ. நல்லா இதே போல சொலையா எடுத்து அத கூழா பண்ணி அதுல சேம் இதே மாதிரி மாவெல்லாம் போட்டு பண்ணிக்கலாம்ல. ஓகே, சோ போதுமா? இல்ல போதும், போட்டது போதும். குக் ஆகட்டும். அத குக் ஆகட்டும். என்ன நிறைய போட்டனாலும் கடாய் ரொம்ப சின்னது, எண்ணெய் நிறைய எடுக்க ஆரம்பிக்கும். சோ அது குக் ஆகிறதுக்கான டைம் கொடுத்துருவோம். சோ ஆயில்ல வந்து நல்லா ஃப்ரை ஆக ஆரம்பிச்சிருச்சு. பக்கோடா மாதிரியே இருக்குது. இதுல இப்ப மாம்பழம்ன்றதே கொஞ்சம் கூட அந்த மாவு பார்த்ததான். ஆமா, ஓரளவுக்கு ப்ரௌன் ஆயிருக்கு. இன்னும் கொஞ்சம் லைட்டா அது ப்ரௌன் ஆயிடுச்சுன்னா நான் எடுத்துறேன். ஓ, இன்னும் ப்ரௌன் ஆகணும். இன்னும் கொஞ்சம் ப்ரௌன் ஆகணும். ஆனா இப்போ இந்த கோட்டிங் வந்திருக்குதுல்ல, இதுவே கரெக்டா தானே இருக்கும். இல்லையும் குக் ஆயிருக்கும். இன்னும் கொஞ்சம் லைட் ப்ரௌன் கலர் வரணும். இந்த ஆயிலே கொஞ்ச நேரம் இருந்ததுனால வந்துடும். இப்போ நீங்க கடாய் சில்வர் பாத்திரம்னா நம்ம போட்டதும் டக்கு டக்குன்னு வந்துடும். ஆனா இப்போ நம்ம மண் சட்டின்றதுனால நம்ம ஃபுல் ஃப்ளேம்ல வச்சு பண்றோம். வேற ஏதாவது எப்படி இல்ல, கம்பல்சரி வந்து கம்மியான லோ ஃப்ளேம்ல வாங்கி இவ்வளோலாம் வச்சீங்கன்னா தக தகன்னு ஃபுல்லாவே கருகிடும் டக்குட்டு. இது மண் சட்டி நம்மளுக்கு, அதுவும் இந்த சட்டி வந்து நல்லாவே கொஞ்சம் ஹீட் வந்து இது பண்ணக்கூடியது. ஸோ அதனால நம்ம அப்படி வச்சே பாருங்க, லைட்டா தான் ஆகுது. ஓகே, நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் வர அளவுக்கு நம்ம வந்து எண்ணெயில பொரிச்சு எடுக்கணும். இதுல வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா நம்ம வந்து கார்னிஷ் பண்ணணும்னுச்சா மாவு எடுத்து போடும் போதே ஒரு இதுலயும் ஒரு நட்டை வந்து அப்படி ப்ரெஸ் பண்ணி மேல தெரியற இல்ல உள்ளுக்கு இல்லாம, சோ அப்படி இப்போ முந்திரி வந்து அப்படி மேல இருக்கிற மாதிரி அது வராத அளவுக்கு கொஞ்சம் டைட் ப்ரெஸ் பண்ணிடணும்ன்ற. அப்படின்னு தான் நல்லா இருக்கும். ஏன்னா இப்ப எல்லாத்துலயும் நட்டு இருக்கா அப்படின்றது தெரியாதுல்ல, முந்திரியோ இல்லைன்னா வேற ஏதாவது நட்ஸ் இருக்கான்றது. நீங்க நிறைய நட்ஸ் போட்டுக்கோங்க. பிகாஸ் ஏன்னா நம்ம எடுத்து கொஞ்சம் கொஞ்சம் போட்டுட்டு போறோம். அதை எடுத்து இப்ப பசங்களுக்கு எல்லாம் வந்து அந்த மாதிரி கொடுக்கும் போது அது ஒரு எக்ஸ்ட்ரா, அதுக்காக கூட நீங்க நட்ஸ் சீட்ஸ் எல்லாம் கூட நிறைய ஆட் பண்ணிக்கலாம். வேணும்னா டேட்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். பேரிச்சம்பழம் இருந்தா அது கூட வந்து சின்ன சின்னதா கட் பண்ணி போட்டு கூட நீங்க ஆட் பண்ணிக்கலாம். ட்ரை பேரிச்சம்பழம்னா இன்னும் இதுவா இருக்குல்ல, ஏன்னா இது கொஞ்சம் வளவலான இல்ல அதுல ஒன்னும் ப்ராப்ளம் இல்லை, போட்டுக்கலாம். இப்ப நம்ம தேங்காய் துருவல் போடுறோம்ல, அதுக்கு பதிலாக கூட இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஆட் பண்ணிட்டாங்க நல்லா இருக்கும். ஓகே, ஒரு ஹெல்தியான ஒரு ஸ்நாக்கா இருக்கும். கண்டிப்பா நீங்க வந்து ஸ்டீம்ல பண்றதா இருந்தா கூட அதுல கூட நீங்க வந்து பேரிச்சம்பழத்தை வந்து ஆட் பண்ணிக்கலாம், நல்லா இருக்கும். நிறைய பேர் வந்து பேரிச்சம்பழத்தை வந்து அதிகமா நம்ம எடுத்துக்க மாட்டோம். அதுவும் முக்கியமா பசங்க தனியா கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க, எடுத்துக்கவே மாட்டாங்க. இந்த மாதிரி உள்ள வைக்கும் போது அது எண்ணெயில குக் ஆகும் போது என்ன ஆகுதுன்னா அது நல்லா வந்து கூழ் மாதிரி ஆயிடும். ஸோ அவங்க சாப்பிடும் பொழுது வந்து அது நல்லா டேஸ்டியா இருக்கும். எடுத்துடலாமா? இப்ப எடுத்தேன். பயங்கர ஸ்மெல்லா இருக்கும் நீங்க செஞ்சீங்கன்னா வீட்டுல. இப்பவே அத ஸ்மெல் வந்துட்டே தான் இருக்குது. நல்ல ஒரு கிறிஸ்பியாவும் இருக்கும், நல்ல ஸ்மெல் அதிகமா இருக்கும், நல்ல கரெக்ட் முறுக்குன்ற மாதிரி தான் இருக்கும். ஆனா இன்னொரு பக்கம் நான் ஒண்ணு சொல்லட்டுமா? சொல்லுங்க. இந்த சிக்கன் குட்டி குட்டியா போட்டு பொரிச்சு எடுப்போம்ல, சிக்கன் பாப்ஸ்ன்னு சொல்லிட்டு, சோ டக்குனு பார்க்கும்போது நம்மளுக்கு அப்படி ஒரு ஃபீலும் தான். ஏன்னா அப்பதான் குழந்தைங்களை ஏமாத்துறது ஈஸியா இருக்கும். ஆனா வாயில வச்சா ஸ்வீட்னு தெரிஞ்சிடும்ல, அது காரசாரமா இருக்கும். மோஸ்ட்லி வந்து குழந்தைங்க வந்து விரும்புறது தான். சோ தேவைப்பட்டுச்சுன்னா இது மேல கூட நீங்க சாட் மசாலாஸ் எல்லாம் கொஞ்சம் ஆட் பண்ணி தரலாம், நல்லா இருக்கும். ஒரு ஸ்வீட்டு மாம்பழம் இன்கேஸ் புளிப்பா இருந்ததுன்னா அது ஒரு புளிப்பு, கொஞ்சம் லைட் ஸ்பைசஸ் நல்லா தான் இருக்கும். ஆஃப் பண்ணிட்டுமா? ஆஃப் பண்ணிட்டேன். நல்ல சுட சுட மாம்பழம் சத்தம் நல்லா உங்களுக்கு கிறிஸ்பி ஆற இன்னும் நல்ல கிறிஸ்பியா இருக்கும். ஓகே, சோ இது வந்து செம்ம சூடா இருக்குது. சூடா பிரிச்சு காட்டலான்னு பார்த்தா அதுக்கு கூட தொட முடியல, கொஞ்சமாவது ஆறட்டும். சோ அதுக்கு டைம் கொடுத்துருவோம், அதுக்கப்புறம் டேஸ்ட் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி நம்ம எப்படி செஞ்சோன்ற செய்முறை விளக்கத்தை சுருக்கமா நேர்களுக்கு. ஃபர்ஸ்ட் ஒரு பாத்திரம் வச்சுக்கிறோம், அதுல வந்து மாம்பழத்தோட கூழை ஆட் பண்ணிக்கிறோம். அது கூட வந்து அரிசி மாவு, ஏலக்காய் தூள், முந்திரி பருப்பு, உப்பு, தேங்காய் துருவல், வெள்ளை சக்கரை, நெய் இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். அதை ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஊற விட்டுறோம். அப்புறம் கடாய் வச்சுக்கிறோம். கடாய் நல்லா காஞ்சதும் அதுல எண்ணெய் போட்டுக்கிறோம். சின்ன சின்ன பக்கோடா மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து போட்டு அது நல்ல கோல்டன் ஃப்ரை வந்துருச்சுன்னா, கலர் வந்ததும் நம்ம சர்வ் பண்ண வேண்டியதுதான்.